வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் அவங்களோட கோல், அவங்களோட அப்ஜெக்டிவ் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அவங்க ஃபார்முலேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இட் ஹேஸ் டு கன்சிடர் போத் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் as well as எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் as such ஒரு இண்டிவிஜுவலாக மட்டும் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை, அது ஒரு என்வாயன்மெண்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அந்த என்வாயன்மெண்ட்டோட இம்பேக்டும் பிஸ்னஸில் இருக்கும். So a framework for adjusting to the demands of an unpredictable environment and an uncertain future is provided by strategic management. So environment is very unpredictable and very uncertain. So அதெல்லாம் நம்மளோட strategy has to accommodate. So as I said, strategy has to consider the environment. So the business environment is very dynamic and it keeps changing. So அந்த changes ஓட நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். அண்ட் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் நம்ம சொல்லும் போது இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் தியர் பிஸ்னஸ். ஸோ அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இட் இஸ் அ லாங் டேர்ம் டைரக்ஷன், ஷார்ட் டேர்ம் கிடையாது, இட் இஸ் அ லாங் டேர்ம் டைரக்ஷன். ஸோ all these it helps to strengthen the business firm and using its resources and more effectively. ஸோ இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணோம் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஸ்ட்ரென்தன் த பிஸ்னஸ் அஸ் வெல் அஸ் நம்மளோட ரிசோர்ஸஸை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் த பிஸ்னஸ் இன் த ஃபாலோயிங் வேஸ். எந்தெந்த வேலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இட் யூஸ் டு டிட்டர்மைன் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட். ஸோ புதுசாக கஸ்டமர்ஸோட நீட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன லாஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு, இதெல்லாம் இட் வில் help us to formulate a strategy. And என்னென்ன ப்ராடக்ட் காம்படிட்டர்ஸ் மார்க்கெட்குள்ளே கொண்டு வர போகிறாங்க, இதெல்லாம் it is determined. And second, it gives direction for growth. So once business சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ண முடியும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை. அண்ட் தேர்ட், கண்டினியூஸ் லேர்னிங். இட் இஸ் a லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் நம்மளோட நாலேஜை, நம்மளோட ஸ்கில்லை நம்ம பிஸ்னஸ்க்கு தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இமேஜ் பில்டிங். இமேஜ் பில்டிங் அப்படின்னா, இப்போ என்வாயர்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம we can show as a company நம்ம எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பவர் ஷார்ட்டேஜ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது, நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுற ஏரியாவில் இருக்குது அப்படின்னா, கம்பெனிஸ் தே கேன் செட்டப் கேப்டிவ் பவர் பிளான்ட் செட் பண்ணலாம். அது ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, ஃபேக்ட்ரியோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்ப்ளஸ் இருந்தது அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை சப்ளை பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ரெஸ்பான்சிவாக இருக்கும் போது அஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸோட இமேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மீட்டிங் காம்படிஷன். ஸோ இதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் த பிஸ்னஸ் அனலைஸ் த காம்படிட்டர் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்மளோட காம்படிட்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணும்போது இட் ஹெல்ப்ஸ் டு ஃப்ளரிஷ் ஆஸ் வெல் அஸ் இட் பீட் த காம்படிஷன். ஸோ நம்மளோட காம்படிஷனை பீட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காம்படிட்டர் ஸ்டடி அண்ட் ஸோ டு ஃப்ளரிஷ் அண்ட் பிஸ்னஸ் தே ஹாவ் டு அசஸ் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் நவ் லெட்ஸ் லுக் இன் டு இப்போ என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது தெர் ஆர் டூ திங்ஸ், மைக்ரோ என்விரான்மெண்ட் அண்ட் மேக்ரோ இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் சொல்லும் போது தெர் ஆர் டூ திங்ஸ். ஃபஸ்ட்டு மைக்ரோ என்வாயர்மெண்ட். மைக்ரோ என்வாயர்மெண்ட் அப்படின்னா இட் ரிலேட்ஸ் டு அ ஸ்மால் ஏரியா ஆர் இம்மீடியட் பெரிஃபரி. ஸோ நம்மளோட பிஸ்னஸை இம்மீடியட்டாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மைக்ரோ க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறது மைக்ரோ என்விரான்மெண்ட். அது எதெல்லாம் இருக்க முடியும்? நம்மளோட சப்ளையர்ஸ், கன்சியூமர்ஸ், ஸோ நம்ம மார்க்கெட்டிங் இன்டர்மீடியரிஸ், காம்படிட்டர்ஸ், இவங்க தான் நம்மளை இமீடியட்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க நம்ம பிஸ்னஸோட. இதெல்லாம் கம்ஸ் அண்டர் மைக்ரோ என்விரான்மெண்ட். ஸோ இது all these again they're going to affect us on a direct basis as well as on a regular basis. எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட எம்ப்ளாயீஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி அவங்க இருக்காங்க அது பொறுத்து, அண்ட் கஸ்டமர் பேஸ் எப்படி இருக்காங்க அதை பொறுத்து, அப்புறம் எந்தெந்த விதத்துலலாம் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஃபினான்ஸ் ரேஸ் பண்ணலாம், அண்ட் ஹூ ஆர் த ஃபர்ம் சப்ளையர்ஸ், ஹவ் ஆர் த லிங்க்ஸ் பிட்வீன் த டூ பீங் டெவலப். ஸோ நம்மளோட சப்ளையர்ஸ் யார், அவங்களோட நமக்கு உறவுகள் எப்படி இருக்குது,
நம்மளோட கம்யூனிட்டி, நம்ம எந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுறோமோ ஸோ அது எப்படி இருக்குது, அண்ட் நம்மளோட டைரக்ட் காம்படிஷன். ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோ என்விரான்மெண்ட். ஸோ மேக்ரோ என்விரான்மெண்ட்டோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஓகே. ஸோ மேக்ரோ என்வாயர்மெண்ட் என்ன அப்படின்னா is a portion of the outside world that significantly affects how an organization operates, but is typically much beyond its direct control and influence. இப்போ மைக்ரோ என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கண்ட்ரோல் எதுனாலனா நம்மளோட சப்ளையர்ஸ், நம்மளோட கன்சூமர்ஸ் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் லெவலில் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க. இது வந்து அடுத்த பெரிய சர்க்கிள். ஸோ மற்ற உலகம் அதை எப்படி வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, இதுக்கு வந்து நம்மளோட டைரெக்டாக நமக்கு வந்து கண்ட்ரோலோ இன்ஃப்ளூயன்ஸோ இருக்காது மேக்ரோ என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ மைக்ரோ என்வரான்மெண்ட் வி ஹாவ் கண்ட்ரோல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ மேக்ரோ என்வரான்மெண்ட்டோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக், சோஷியோ கல்ச்சுரல், டெக்னாலஜிக்கல், பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் பொறுத்து தான் மேக்ரோ என்வரான்மெண்ட் இருக்கும். ஸோ த என்வரான்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஃபேக்டர்ஸ் அவுட் சைட் த ஃபர்ம் விச் கேன் லீட் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் த்ரெட்ஸ். ஸோ இது வந்து போத் இந்த மேக்ரோ என்வரான்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கும், த்ரெட்டும் கொடுக்கும். ஓகே, இண்டிவிஜுவலாக என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீமோகிராஃபிக் என்விரான்மெண்ட். ஸோ டீமோகிராஃபிக் எப்படின்னா நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ண போகிற இடத்தோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது, ஸோ அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட ஜெண்டர் என்ன, இன்கம் லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட என்ன இன்கம், எஜுகேஷன், அவங்களோட அசட்ஸ் என்ன மாதிரி வச்சுருக்காங்க, அவங்களோட ஜாப் பொசிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்தியா ஆஸ் இப்போ ஒய் டீமோகிராஃபிக் அப்படின்னா, ஸோ இந்த டீமோகிராஃபிக் பொறுத்து தான் இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஆர் நம்ம சர்வீசஸை வந்து இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு நீடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜப்பான் எடுத்தால் 90% ஆஃப் த பாப்புலேஷன், 80 to 90% they are older people. பட் இஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தா இட்ஸ் ரிலேட்டிவ்லி யங் பாப்புலேஷன். ஸோ அப்போ இந்த யங் பாப்புலேஷனுக்கு வேணுங்கிற மாதிரி சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம பெஸ்ட்டாக டெலிவர் பண்ண முடியும். அதே மாதிரி அப்போ அந்த டீமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்றாப்புல மார்க்கெட் சைஸ் என்ன, அதே மாதிரி அதுக்கேற்றாப்புல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் சோஷியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ சோஷியல் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ அந்த நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுற இடத்தோட அவங்க என்ன கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷன், வேல்யூஸ், பிலீஃப்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பூட்டான் எடுத்தால் தே ஆர் வெரி இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரின்னு சொல்லலாம். அவங்க வந்து தே ஆர் வெரி கான்ஷியஸ் தட் வாட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி தே கம்ஸ் இன் டு தேர் கண்ட்ரி. இப்போ இதே யூஎஸ் மார்க்கெட்டோ துபாய் மார்க்கெட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு பூட்டான் மார்க்கெட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு யூஎஸ் அண்ட் துபாய் மார்க்கெட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியோ கல்ச்சுரல் என்வாயர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணணும் கம்பெனிஸ். ஸோ த கோர் பிலீஃப் ஆஃப் அ பர்டிகுலர் சொசைட்டி டென்ஸ் டு பி பர்சிஸ்டன்ட். ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களோட கோர் பிலீஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அ பிஸ்னஸ் டு சேஞ்ச் தீஸ் கோர் வேல்யூஸ் விச் பிகம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷனிங். அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ திஸ் மீன்ஸ் தட் பிஸ்னஸ் ஆர் அட்ஜஸ்ட் டு சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் டு ஆப்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு அட்ஜஸ்ட் அக்கார்டிங் டு த சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்டர் எலமெண்ட் இஸ் எக்கனாமிக் என்வாயர்மெண்ட். ஸோ எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் ஓவரால் எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அந்த நாட்டில் அப்படின்னு, அண்ட் போத் ரீஜனல் லெவல், நேஷ்னல் லெவல் அண்ட் குளோபல் லெவல் ஆகும். பிகாஸ் இப்போ ஒரு ரிசெஷன் நடக்குது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் த பிஸ்னஸ். இதே இது வந்து நல்ல பூமிங்காக இருக்குது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த பிஸ்னஸ். அதே மாதிரி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த பிஸ்னஸ் பேட்லி. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்ததுன்னா கடன் அதிகமாகும் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ரீப் ப்ராஃபிட். அண்ட் அதே மாதிரி ஜிடிபி, ஒரு நாட்டோட ஜிடிபி, பர் கேபிட்டா இன்கம், இதெல்லாமே வந்து ஒரு ஃபாரின் ரிசர்வ், எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அண்ட் க்ரோத் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் எப்படி இருக்குது, அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், இன்ட்ரெஸ்ட் ரேட், டிஸ்போசபிள் இன்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், இது எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட். இப்போ டிஸ்போசபிள் இன்கம் பொறுத்த வரைக்கும் how much the income they have after paying out all the taxes. ஸோ ஒரு ஸ்பெண்டிங்க்கு எவ்வளோ மணி கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கிரேட்டர் த டிஸ்போசபிள் இன்கம் இட் இஸ் மச் மோர் பெனிஃபிட் ஃபார் த பிஸ்னஸ். லோவர் த டிஸ்போசபிள் இன்கம் இட் இஸ் நாட் தேட் குட் ஃபார் பிஸ்னஸஸ். அதெல்லாம் வந்து இட் கம்ஸ் அண்டர் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். அடுத்து பொலிட்டிக்கல் லீகல் என்விரான்மெண்ட். ஸோ பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது, லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது, ரூலிங் பார்ட்டி யார், இதெல்லாம் வந்து பிஸ்னஸஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ்
பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத கம்பெனிஸ் they always look into it. So business is highly guided and controlled by government policies எப்படி இருக்கு, and the type of business running a country is powerful influence on businesses. So they have to consider the changes in regulatory framework and the impact on the business. ஸோ நம்மளுக்கு டேக்ஸ் இப்போ சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு புதுசாக டேக்ஸ் போடுவாங்க, இல்லாட்டி டேக்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க, டேக்ஸ் கூட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து we have to look into. At the technological environment, so businesses help society assess the outcomes of technological research R&D, raising everyone's standards of living. So good, greater the technology, it is always good for the business. And technology, it reduces so many paperworks, and நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்மளோட விஷயங்களை நம்மளால பண்ண முடியும், அண்ட் இன்வென்ட்ரிஸ் நல்லா கோஆர்டினேட் பண்ண முடியும் எஃபிஷியண்ட்டாக as well as எஃபெக்டிவாக. ஸோ த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் எஃபிஷியண்ட்டுக்கும் எஃபெக்டிவ்னஸ்க்கும். எஃபெக்டிவ்னஸ் இஸ் we are able to do it, and efficiently means how well we are able to do it with less amount of time and resources. அதான் efficient. ஸோ effectiveness அப்படின்னா நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காரியத்தை முடிக்க முடியுதுன்னா அது எஃபெக்டிவ்னஸ். எஃபிஷியன்ட்லாம் அதே காரியத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதே மாதிரி கம்மியான ரிசோர்ஸில் கம்மியான டைமில் பண்ண முடியுது, பெஸ்ட்டாக பண்ண முடியுதுன்னா இட் இஸ் எஃபிஷியன்ட். ஸோ டெக்னாலஜி இருந்ததுன்னா நம்மளால வந்து எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் பண்ண முடியும். And technology is leading to many new business opportunities as well as making obsolete most of the existing business products and services. டெக்னாலஜியில் ஃப்ளிப் சைடும் இருக்குது, நல்ல இதுவும் இருக்குது. as well as the other side is sometimes நம்மளோட ப்ராடக்ட் வந்து அப்சலேட் ஆகிடலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ கேமரா, ஃபிலிம் கேமரா வந்து அப்சலேட் ஆகிடுச்சு வென் டிஜிட்டல் கேமராஸ் தி கேம் இன்டு மார்க்கெட். ஸோ அதனால் டெக்னாலஜி அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம், அதை வந்து த்ரெட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ் இதுவுமே வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் போத் ஆப்பர்ச்சுனிட்டி as well as threat. Why? Sometimes opportunity because இந்த டெக்னாலஜிஸையும் நம்மளோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு காரியத்தை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். இட்ஸ் அ த்ரெட் பிகாஸ் சம்டைம்ஸ் இட்ஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஸோ மெனி திங்ஸ். ஸோ அதனால இட் இஸ் சம்டைம்ஸ் ஈவன் த்ரெட் டு பிஸ்னஸ். Okay, next video we'll look into pestle